ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது சீஷர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை குறித்து அன்றைக்கி நான் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். என்ன இது புளித்த மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே அதுக்கு சொல்லியிருக்காரு, பதிலும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சரி, என்ன உபதேசம்? பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன உபதேசம் பண்ணுறாங்க, அந்த உபதேசத்தில் நம்ம ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் என்ன தெரியுங்களா? எது முக்கியமானதோ அதை விட்டுடுவாங்க, எது முக்கியம் இல்லாததோ அதை ஒரு உபதேசமாக வச்சு அதை போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய உபதேசம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 வருஷமாக படுத்த படுக்கையாக ஒரு மனுஷன் இருக்கான். அவனை சுகமாக்குறதுக்கு யாருமே இல்லை. ஒரு நாளும் என்ன பண்ண முடியல, சுகமாக முடியல. அங்கே ஜீசஸ் போகிறாரு. ஜீசஸ் போய் அந்த 38 வருஷமாக சுகமாகாத மனுஷனை ஜீசஸ் ஒரு வார்த்தையை சொல்லி அவனை சுகமாக்குறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், நடந்து போகிறான். அவன் சுகமாயிடுறான். இதை பார்த்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய படுக்கையை யார் எடுத்து நடக்க சொன்னது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 38 வருஷமாக அவன் படுத்த படுக்கையாக இருக்கான். எப்படி அவன் ஏஞ்சான், எப்படி அவன் சுகமானா, அதை குறித்துலாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் அவன் எப்படி இப்போ இன்றைக்கி ஏன் ஏஞ்சி நடக்கிறான்? ஏன்னா அன்றைக்கி சுகமாக்கின நாள் ஓய்வு நாளாக இருக்கான். அந்த ஓய்வு நாளில் யாரும் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாதான், நடக்கக்கூடாதான். அப்போ இவங்களுக்கு என்னன்னா, இந்த ஓய்வு நாளில் இவன் சுகமாக்குனதை தாண்டி இவன் ஓய்வு நாளில் எப்படி தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. பாருங்கள், முக்கியமானது எது? 38 வருஷமாக ஒருத்தன் சுகமாகறான், அதுதான் முக்கியம். ஆனால் அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. அவன் எப்படி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஓய்வு நாளில் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாதான், நடக்கக்கூடாதான். சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பிறவி குருடன் இருக்கான். அந்த பிறவி குருடன்ட்ட ஜீசஸ் போகிறாரு. போன உடனே அவனையும் சுகமாக்குறாரு. எப்படி சுகமாக்குறாரு அப்படின்னா, தன் எச்சிலை உமிழ்ந்து மண்ணை குழப்பி அவன் கண்ணில் என்ன பண்ணுறாரு, பூசுறாரு. பூசி போய் சீலோவா மரத்தில் கழுவுன்றாரு. அவன் போய் கழுவுறான், சுகமாயிடுறான். இப்போ இதுவும் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் அவன் என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. ஜீசஸ் சுகமாக்குறாரு. இப்போ சுகமாக்கணும்னு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்க்குறாங்க. எப்படி நீ சுகமான அப்படின்னு கேட்குறாங்க. இது போல் ஜீசஸ் எச்சி துப்பி அதை என்ன பண்ணார், என்னை சுகமாக்கினார் அப்படின்ட்டு. இப்போ இவனும் பிறவி குருடனாக இருந்தான். இவன் கூட என்னன்னா பிறவி குருடனாக இருந்தான். எப்படி சுகமானா, பிறவி குருடன் சுகமானானே அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கல. ஓய்வு நாளில் ஜீசஸ் எப்படி எச்சி துப்புனாரு? ஓய்வு நாளில் யாரை எச்சி துப்பலாமா? ஓய்வு நாளில் எச்சில் உமிழாமா? அப்படி உமிழக்கூடாதுல்ல. ஏன் அப்படி ஜீசஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பாருங்க, இவங்களுடைய உபதேசம் எப்படி இருக்கு பாருங்க. எது முக்கியம்? 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த சுகம் முக்கியமா, இல்ல அவன் அன்னைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு போனது ரொம்ப முக்கியமா? இல்லை பிறவி குருடனாக இருந்த ஒருத்தவன் பார்வை அடைஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியமா, இல்லை இயேசு எச்சி அன்னைக்கு எப்படி துப்புனாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா? இதை தான் ஜீசஸ் சொன்னார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேச குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவங்க எதை முக்கியமாக பார்க்கணுமோ அதை முக்கியமாக பார்க்க மாட்டாங்க. எதை முக்கியம் இல்லாமல் பார்க்குறோமோ அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சகேயை வீட்டுக்கு ஜீசஸ் போகிறார். போகும்போது எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி அவர் பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, எப்படி அவர் சகேயை வீட்டுக்கு போகிறாரு? அவன் ஒரு பாவியான மனுஷனாச்சு, அவர் வீட்டுக்கு ஏன் போகிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் அங்கே போனோடனே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. இப்போ எது முக்கியம்? சகேயும் ரட்சிக்கப்படுவது முக்கியமா, சகேயு குடும்பம் ரட்சிக்கப்படுவது முக்கியமா, இல்லை ஜீசஸ் அவன் வீட்டில் போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா? ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஜீசஸ் அவன் வீட்டில் போனது சாப்பிட்டது குறித்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜீசஸ் எதை முக்கியம்னு பார்க்குறான்னா, அவர் சுகமாகுவது தான் முக்கியம், அவர் ரட்சிக்கப்படுவது தான் முக்கியம்ங்கிறது தான் ஜீசஸ் பார்க்குறாரு. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தவன் சுகமாக்குறது தான் முக்கியம்னு ஜீசஸ் பார்க்குறாரு. பிறவி குருடனாக இருக்கிறவன் பார்வை அடைய வேண்டும் என்பதுதான் ஜீசஸ் முக்கியம்னு பார்க்குறாரு. சகேயு என்கிற பாவியான மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஜீசஸ் பார்க்குறாரு தவிர, அதை தான் முக்கியமாக பார்க்குறாரு தவிர, பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் அதெல்லாம் முக்கியம்னு பார்க்கல. ஓய்வு நாளில் எச்சத்து போகக்கூடாது, ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது, பாவிகள் வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, அதையெல்லாம் முக்கியமாக
ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எது உங்கள் வாழ்க்கையில் முக்கியம்னு இருக்கோ அதை ரொம்ப முக்கியமாக பாருங்கள். முக்கியம் இல்லாத விஷயத்தை முக்கியமாக பார்க்காதீங்க. ஐ மீன் ஜீசஸ் எதோ லைஃப்பில் முக்கியம்னு பார்க்குறாரு. பைபிளில் தேவன் எதை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்துருக்காரு? ஒரு மனிதன் மறுபடியும் மனம் திரும்புவது முக்கியம்னு பார்த்துருக்காரு. ஒரு மனிதன் மறுபடியும் ரட்சிக்கப்படுவது முக்கியம்னு பார்த்துருக்காரு. கெட்டகுமாரன் ஸ்டோரி இருக்குது. நம்ம கெட்டகுமாரன் சொல்லிட்டோம். அவங்க வந்து இளையகுமாரன் எல்லாத்தையும் அவங்க தகப்பன்ட்டேருந்து வாங்கி எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாம் அழிச்சு போயிட்டு மறுபடியும் தகப்பன்ட்ட வரான். தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் முக்கியம். இப்போ மறுபடியும் அவன் மனம் திரும்பி அவன் தன்னுடைய பிள்ளையை மாறுவதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். எனக்கு எது முக்கியங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆமென். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். ஒரு சர்ச், பழைய சர்ச், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் திடீர்னு வாலிப பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஓடியாடுறாங்க. வீட்டுக்கு ஓடியாந்து தன்னுடைய ஃபேண்ட்டை மாற்றிட்டு போகிறாங்க. இப்போ கேட்டேன், என்ன இது, ஏன் ஃபேண்ட்டை மாற்றிட்டு போகிறீங்க? இல்லை நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், வெள்ளை சட்டை போட்டு கருப்பு ஃபேண்ட்டு போட்டு போயிருந்தேன், இல்லை வேறு கலர் ஃபேண்ட்டு போட்டு போயிட்டேன், திருவிருந்து வந்து இப்போ வந்து நான் வெள்ளை சட்டை வெள்ளை ஃபேண்ட்டு போட்டால் தான் கொடுப்பேன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால் இந்த ஃபேண்ட்டை மாற்ற நான் போயிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, திருவிருந்து கொடுத்துட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இது ஃபேண்ட்டு வெள்ளை ஃபேண்ட்டா வெள்ளை சட்டையா அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் எதை முக்கியப்படுத்துகிறோம்? இந்த கம்யூனியன் எதுக்குன்னு கொடுக்குறோம்? காட் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப முக்கியப்படுத்தி கம்யூனியன் கொடுக்குறோமா, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை முக்கியப்படுத்தி என்ன பண்ணுறோம் கம்யூனியன் கொடுக்குறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ எதை முக்கியப்படுத்துகிறோம்? எல்லா விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள், சர்ச் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாத்துலேயுமே எதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் இயேசுவினுடைய உபதேசத்தில் இருக்கீங்களா, இல்லை பரிசேயர் சதுசேயர்களுடைய உபதேசத்தில் இருக்கீங்களாங்கிறது தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணப்படும், வெளிப்படும். ஆமென். அதனால் இது வந்து சபை மட்டும் கிடையாது, ஊழியம் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனுடைய உபதேசத்தில் இருங்க, இயேசுவினுடைய உபதேசத்தில் இருங்க. இயேசு எதெல்லாம் முக்கியமாக பார்த்தாரோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதில் நீங்கள் மறுபடியும் படிச்சுட்டு இருந்தால் தெரியும். எதை ஜீசஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்தாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இந்த பரிசேயர் சரிசேயர் வேதப்பாரர்கள் முக்கியமாக பார்த்துட்டு இருந்ததே நீங்களும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்காதீங்க. முக்கியமானதை முக்கியமாக பாருங்கள், முக்கியமில்லாததாக பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.